திமுக அணி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆட்சி பொறுப்பேற்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று சொல்லுகிறோம். அதிமுக அணின்னு சொல்றீங்களான்னு கேட்டார். அதான் ஃப்ளெக்ஸை பாத்தீங்களா, பேக்ரவுண்ட பாத்தீங்களான்னு கேக்குறாரு. படத்துல வச்சிருக்காங்க, படம் காட்டுவாங்க, பதவி காட்டுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? 2021 தேர்தலுக்கு நாங்க 2017 சேர்ந்தோம். ஏன்? ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சேர்ந்தவர்கள் இவர்கள் அல்ல, நாங்கள். நீங்க எப்ப சேர்றீங்க? போன வாரம் வரைக்கும் டிடிவி தினகரன் எடப்பாடியோட சேர்ந்தா தூக்கல போடுங்க என்ன அப்படின்னு சொன்னார். இதுதான் ஆட்சி அகற்றதுக்கு சேர்றதா? பிஜேபியால நேரடியா தமிழ்நாட்டு களத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுது, பாமக தேவைப்படுது, தமாக தேவைப்படுது. கொடி ஆட்டணும்னு எடப்பாடி சொன்னார்ல, ஐயோ இந்த பாருங்க கொடி வந்துருச்சு அப்படின்னு. இப்ப ஜனநாயகனை போட்டு இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க சிபிஐ வச்சு. சார், கூட்டணிய என்னைக்காவது ஜெயலலிதா அம்மா பிஜேபி பேசி கூட்டணிக்கு ஆள் கொண்டு வரட்டும்னு விட்டாங்களா? பிஜேபி அவங்க வீட்டுல தான் போய் பேசணும். அதுதான் அதிமுகவின் காலம். இன்னைக்கு அதிமுக கூட்டணியில யார் இடம் பெறணுங்கிற பேச்சுவார்த்தையை பிஜேபி உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பலவீனம்! பிரச்சனைகளுக்கு உடன் வருகிற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அப்ப நாங்க அதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். தேர்தல் ரீதியில பாமகவுடைய சேர முடியும். பாமக ரெண்டா உடைஞ்சு ஒரு பிரிவு எங்களோட சேர்றதுக்கு இன்னைக்கு ஆர்வமா இருக்காங்க. அதுதான் காலம் கொடுத்திருக்கிற விடை. எங்கள் தலைவர் சொல்லுவார், நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா, எந்த கூட்டணியில இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். நடுவுல அங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்ப உறுதிப்படுத்துறீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கோம். சூர்யாவை சொல்லுங்க, விசிக்கு ஆதரவு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாரா? என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? The Debates for the People. Title sponsor, Best Money Gold. Powered by CALS Believe in Better, Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. சத்யன் பேசும்போது சொன்னார், கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான், ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினவன் உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சூர்யா முடிக்கும்போது ஒன்று சொன்னார், எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஜி.கே. வாசன் இருக்கிறார், பாரிவேந்தர் இருக்கிறார், இப்போ தேமுதிக பிரேமலதா அக்கா வந்துடுவாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்துடுவார், இன்னொருத்தர் யாரும் சொன்னீங்க, ஓ பன்னீர்செல்வம் வந்துடுவார். கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? மருத்துவர் ஐயாவுக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் அன்புமணி ராமதாஸுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். கேப்டன் விஜயகாந்துக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் பிரேமலதா அக்காவுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். பாரிவேந்தருக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் ரவி பச்சமுத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மூப்பனாருக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தவன் தான் ஜி.கே. வாசனுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். ஓ பன்னீர்செல்வத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தான், ஓபி ரவீந்திரநாத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மோடி நடுவில் நிற்கிறாரு. அந்த பக்கமும் பூரா வாரிசு, இந்த பக்கமும் பூரா வாரிசு. நீங்க வாரிசை பத்தி பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் தான் எப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ அரசியல் ஈடுபாட்டோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக எந்த நேரத்தில் வேணாலும் அந்த இடத்துல அவர் அமர்த்தப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலா டிடிவி தினகரனை விட்டமே, அவர் யாரு? அவர் வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தவரா? அவர் யாரு? சசிகலா அவர்களின் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர். இன்றைக்கு அரசியலில் இந்த இடத்துக்கு வந்திருப்பவர். அப்போ சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் என்ன உறவு? சித்தி சின்னம்மா உறவு. சசிகலா அவர்களுடைய குடும்ப உறவு தான் டிடிவி தினகரன். அதுவும் வாரிசு தான். முழுக்க வாரிசு கூட்டணி. பாஜக கூட்டணி என்பது முழுக்க வாரிசு கூட்டணி. அந்த வாரிசு கூட்டணி திமுக கூட்டணியை சொல்லுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஊழலை பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க, யார் யாருக்கு மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்னு. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே அன்புமணி எங்கள் கூட்டணியில் தான் இருந்தார்.
இப்போ வர்றதை வந்து எப்படி நீங்கள் மிரட்டி செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார். கேஸ் எப்பத்துலேருந்தே இருக்குது, அதை பாருங்க. வழக்கு எப்பத்துலேருந்து இருக்கு? வழக்கு 2004 இருந்து இருக்கு. 20 ஆண்டுகளாக இருக்கு. ஒரு வழக்குன்னா விசாரணை நடக்கணும், நல்லதோ கெட்டதோ தீர்ப்பு வரணும்லாங்க, அதான வழக்கு. 2G வழக்கு பற்றி பேசினாங்க, விசாரணை நடந்ததில்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி குற்றம் சாட்டியது. காங்கிரஸ் பிஜேபி குற்றம் சாட்டுது, அதனால நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லுச்சா? விசாரித்தது. விசாரித்ததில் விசாரணையின் அடிப்படையில் கைதுகள் நடந்தது. நீதிமன்றத்தில் போய் வாதாடி போராடித்தான் அவர்கள் வெளியே வந்தார்களே தவிர பாஜகவின் காலில் விழுந்து சரணாகதி ஆகவில்லை. தீர்ப்பு வந்து விட்டது, விடுதலை ஆகிவிட்டார்கள். அன்புமணி கேஸில் தீர்ப்பு வந்துருச்சா? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? 2G வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு, ஆனால் அன்புமணி வழக்கில் தீர்ப்பு வரவில்லை. ஏன் வரலன்னா, அன்புமணி வேறு எந்த முடிவும் அரசியலில் எடுத்து விட முடியாத அளவுக்கு அந்த வழக்கை அப்படியே வச்சுப்பாங்க. பாஜகவுக்கு எப்போதெல்லாம் அன்புமணி தேவைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அதை காட்டித்தான் அந்த பணியை வைக்கும் முயற்சியை செய்வார்கள். எல்லா தலைவர்களையும் அப்படித்தான் அவங்க கையாண்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியலில் எப்போதாவது அவங்க எடுக்க முடியுதா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அதுதான் உண்மை. எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், அந்த அணி திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சி அலங்கோலங்கள் நிறைய இருந்திருக்கு. திமுக ஆட்சி சரியா இல்லைன்ட்டு இணையற எல்லாரையும் வழக்குகளை காரணம் காட்டி மிரட்டி தான் இப்படி கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு பேசுறது சரியான அணுகுமுறையா? திமுக ஆட்சி இந்த அளவுக்கு இங்க மோசமா இருக்கு, அதை எதிர்த்து எல்லாரும் ஒரே அணில இணையறாங்கன்னு தானே பார்க்கணும். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி போட்டு தமிழ்நாட்டை வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாம் வேற வேற அணியில் இருந்தோம். இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்று 2017 ஒருங்கிணைந்து களத்தில் போராட்டங்களை நடத்தினோம், தொடர்ச்சியாக இயக்கங்களை கட்டினோம். இன்னைக்கு 10 ஆண்டுகளாக போகுது நாங்கள் அணி சேர்ந்து. 2021 தேர்தலுக்கு நாங்கள் 2017 சேர்ந்தோம். ஏன்? நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சேர்ந்தவர்களை எப்படி கொச்சப்படுத்துறீங்கன்னு. ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சேர்ந்தவர்கள் இவர்கள் அல்ல, நாங்கள். நீங்க எப்ப சேர்றீங்க? போன வாரம் வரைக்கும் தூக்கல போடுனார் டிடிவி தினகரன். எடப்பாடியோட சேர்ந்தா தூக்கல போடுங்க என்ன அப்படின்னு சொன்னார். இதுதான் ஆட்சி அகற்றதுக்கு சேர்றதா? ஆட்சி அகற்றதுக்கு சேரணும்னா இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம் நேற்று தான் வந்துச்சா உங்களுக்கு? திமுக ஆட்சி முடிய போகுது. திமுக ஆட்சி தொடங்கின ஒரு 6 மாசத்தை விட்டுருங்க, 1 வருஷத்தை விட்டுருங்க. 2022 இருந்தே உங்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம் உண்டுல்ல. 2022 இருந்து 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சி அகற்றுவதற்கு நீங்கள் 2024 தேர்தலில் சேர்ந்திருக்கலாமே. இந்த ஆட்சியினுடைய குறைகளை சொல்லி அந்த தேர்தல் நீங்கள் சந்திச்சிருக்கலாமே. ஏன் சந்திக்கல? அப்போ உங்களுக்கு ஒருமித்த கருத்தே முதல்ல இல்லை. நிர்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் உங்களை பிரித்து வைத்தார்களோ அவர்களை இன்றைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஏன் பிரிச்சாங்க, ஏன் சேர்த்தாங்க? இதுல ஏதாவது அதிமுக நலன் இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணிங்கிற மாதிரி கோவை சத்தியன் பேசினார். தமிழ்நாட்டுக்கெல்லாம் அதிமுக திமுகன்னு தான் எப்பவுமே இருக்கு, இப்பவும் அப்படிதான் இருக்குன்னாரு. அப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, நாங்க விரும்புறோம். ஆனா அதிமுக திமுக களம் இன்னைக்கு இருக்கா? எப்படி இருக்கு? அதிமுக திமுக இருக்கு. இப்ப நாங்க சொல்றோம், எங்க தலைவர் நேத்து இதே மேடையில் சொன்னார், திமுக அணி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆட்சி பொறுப்பேற்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று சொல்லுகிறோம். அதிமுக அணின்னு சொல்றீங்களான்னு கேட்டார். அதான் ஃப்ளெக்ஸை பாத்தீங்களா, பேக்ரவுண்டை பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. படத்துல வச்சிருக்காங்க, படம் காட்டுவாங்க, பதவி காட்டுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? பிஜேபி படம் காட்டுது. ஏன்னா பிஜேபியால நேரடியா தமிழ்நாட்டு களத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுது, பாமக தேவைப்படுது, தமாக தேவைப்படுது. கொடி ஆட்டணும்னு எடப்பாடி சொன்னார்ல, ஐயோ இந்த பாருங்க கொடி வந்துருச்சு அப்படின்னு. இப்ப ஜனநாயகனை போட்டு இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, சிபிஐ வச்சு. அது இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் தேவைப்படுது பிஜேபிக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு களத்தில் நேரடியாக அவங்க வர முடியாது என்பதனால் இவர்களை சேர்த்து கொண்டு
படம் காட்டுகிறார்களே தவிர மோடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் சொன்னாரா? நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டே இருக்காரு சார். நயினார் நாகேந்திரன் சொல்றது நடக்குமா? மோடி சொல்றது நடக்குமா? என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க ஊடகவியலாளர்? யார் சொல்றது நடக்கும்? பின்னாடி மோடிக்கு ஈக்குவலா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் புகைப்படத்தை வைப்பாங்களா? அதாவது அதான் சொல்றேன்ல, பதவியை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பாருங்க. ஆட்சி அமைந்தால் அது என்டிஏ ஆட்சினா என்னங்க, அதிமுக ஆட்சினா என்ன நமக்கு தெரியும். மொழி கொள்கையில அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. திமுக அதிமுக இடையில என்ன வேறுபாடு? கலைஞர் எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் உருவான இயக்கம் அதிமுக. மற்றபடி மொழி கொள்கை, சமூக நீதி, மாநில உரிமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஒரே கருத்துள்ள ஒரு இயக்கம் தான் அதிமுக. நம்ம கருத்துள்ள இயக்கம் தான், நம்ம வேற ஒரு இயக்கமாக நம்ம பிரிச்சு பார்க்கல. ஆனால் அது இன்னைக்கு என்ன ஆகும்? அந்த என்டிஏ அரசு என்பது மொழிக் கொள்கையை ஏற்குமா? என்டிஏ அரசு என்பது என்ன அரசு? அது பிஜேபி அரசு. நீட்டு விலக்கு வேணும்னு அதிமுக சொல்லுது, பாமக சொல்லுது. சூர்யாவை சொல்லுங்க. நீட்டு விலக்கு வேணும்னு நாங்க சொல்றோம், திமுக சொல்லுது, விசிக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது. மூணு பேருக்கு ஒரே கருத்து தான். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான். திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, விசிக சொல்லுது. தமிழ்நாடு சார்ந்து என்னென்ன சொல்கிறோமோ அத்தனை மூணு பேரும் சேர்ந்தே சொல்றோம். எங்க கூட்டணி சேர்ந்தே சொல்லுது. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ரெண்டு சொல்லுங்களேன். ஏதாவது ரெண்டு. நான் 20 கேட்கல, நாங்க 20 கேட்டாலும் சொல்லுவோம், 200 கேட்டாலும் சொல்லுவோம். நீங்க ரெண்டு சொல்லுங்க. இல்ல சொல்ல முடியாது. எடப்பாடி அப்ப அது என்டிஏ ஆட்சி. கூட்டணி போடும் போதே நாங்க ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தம் போட்டுருவோம் அப்படின்னாரு. இப்பயுமே உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ங்கிற வார்த்தைகளை நேத்து தன்னுடைய பேச்சிலையும் சொல்றாரு. அப்படி இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை நம்புற நீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டீங்க? குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு கடைசி வரைக்கும் பாஜக அதில் உறுதி காட்டக்கூடிய அளவுக்கு அதை கடிவாளம் போட்டு வைத்திருந்தது கலைஞர், எடப்பாடி கிடையாது. எடப்பாடி ஜெயலலிதா அம்மா எதிர்த்த திட்டங்கள் எல்லாம் போய் எடப்பாடி ஓபிஎஸ் மாறி மாறி கையெழுத்து போட்டது தான் வரலாறு தமிழ்நாட்டில். உதயமின் திட்டம் வேண்டான்னாங்க ஜெயலலிதா அம்மா, உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க. உணவு பாதுகாப்பு சட்டம் வேண்டான்னாங்க, உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஜிஎஸ்டி முடியாதுன்னாங்க, ஜிஎஸ்டி ஏற்றுக்கிட்டாங்க. நீட்டு விலக்கு அந்த அம்மா இருந்த வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீட்டு வந்துருச்சு. எல்லா சட்டத்தையும் பிஜேபி கொண்டு வர்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டார் எடப்பாடி. சிஏஏ சட்டமா ஓகே, வேளாண் சட்டமா ஆதரவு, எல்லா சட்டத்துக்கும், டெல்லி மாநில அரசினுடைய அதிகார பறிப்பு சட்டமா ஆதரவு, எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தாரு. இதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு பிஜேபிக்கு எல்லா இடத்துலையும் கையெழுத்த போட்டுட்டு நீங்க பிஜேபியில் நாங்க உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறோம், அது என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம்னா யாராவது நம்புவாங்களா? என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம், அதுல என்னென்ன சொல்லுங்க பாப்போம். குறைந்தபட்ச செயல் திட்டம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க? எதுவும் அதெல்லாம் போட முடியாது சார். சார் கூட்டணியை என்னைக்காவது ஜெயலலிதா அம்மா பிஜேபி பேசி கூட்டணிக்கு ஆள் கொண்டு வரட்டும்னு விட்டாங்களா? பிஜேபி அவங்க வீட்டில் தான் போய் பேசணும். அதுதான் அதிமுகவின் காலம். இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் யார் இடம் பெறணுங்கிற பேச்சுவார்த்தையை பிஜேபி உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது. இது எவ்வளவு பெரிய பலவீனம், இது எவ்வளவு பெரிய பலவீனம். இது இப்படி விடலாமா? முதல்ல இப்படி அனுமதிக்கலாமா? பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில இருக்கு? அவங்க இந்தியாவை ஆளலாம், ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க ஏன் தலைப்பை பத்தி பேசாம பிஜேபியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் சூர்யா. பிஜேபி தானே எல்லாத்தையும் இங்க பண்ணிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில யாரு சேரணுங்கிறதையே பிஜேபி முடிவு பண்ணும்போது பிஜேபி பத்தி பேசாம யாரை பத்தி பேசுறது? எடப்பாடி பத்தி பேசுறதா? எடப்பாடி உட்கார்ந்து 4 கட்சியை கூப்பிட்டு பேசட்டும். டிடிவி தினகரன் அவர் கொண்டு வந்து சேர்த்திருந்தா எடப்பாடி பத்தி பேசலாம். டிடிவி தினகரனை கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது யாரு? அதிமுக அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி போயிருக்கா? இப்படி ஒரு கூட்டணி எங்கேயாவது பார்த்துருக்கமாங்க? தலைமையாரு அந்த ரஜினிகாந்த் படையப்பா படம் மாதிரி மாப்பிள்ளை இவர் தான் சட்டம் எந்து. கூட்டணிக்கு தலைமையாரு எடப்பாடி, கூட்டணிக்கு தலைமையாரு அதிமுக. ஆனா அதிமுக அலுவலகத்தில் இதுவரைக்கும் எந்த கூட்டணி தலைவர்களின் காலும் படல. எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் தான் நடக்குது. எங்கள் கூட்டணி தலைமை திமுக தான். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். உறுதியா இருக்கோம்ல? ஏதாவது குழப்பம் இருக்கா? காங்கிரஸ்ல குழப்பம் இருக்கு, கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அது ஜனநாயகமான கட்சி,
மாற்று கருத்து 4 வெளியே ஒழிச்சா கூட அதை உதாசீனப்படுத்தாமல் அலட்சியப்படுத்தாமல் அவர்களையும் அழைத்து வந்து கருத்து கேட்டு ஒரு முடிவை எடுக்கிறார்கள்னா அந்த ஜனநாயகத்தை வரவேற்று தான் செய்யணும் நம்ம, தவிர அதை வந்து நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்கு. ஓகே, தலைமை என்ன சொல்கிறது? தலைமை தெளிவாக இருக்கிறது. மாநில தலைமையும் சரி, தேசிய தலைமையும் சரி, இந்த அணிதான் வலுவான அணி என்பதை நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வேண்டியதில்லை, களமே அவங்களுக்கு உணர்த்ததில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்தது போல் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததுன்னு ஒரு மாநிலத்தை காட்டுங்க. இது தெரியாத ராகுல் காந்திக்கு? அங்கே அவர் முன்னெடுக்கிற போராட்டத்துக்கு இங்க இருந்து என்ன விஜயா போனாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் போனார், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் போனார், அவரோட உடன் நடந்தோம். நாங்க இன்னும் நடக்கிறோம். காந்தி பெயரை தூக்குறாங்க 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து. விஜய் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரா கண்டிச்சு? பிஜேபியை கண்டிச்சு? சரி, விஜய்க்கு ஆதரவா ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டாரா? ஒரு நன்றி சொன்னாரா விஜய்? இது வரைக்கும் ஒரு நன்றி சொன்னாரா? இப்ப இவரை நம்பி ராகுல் காந்தி எப்படி போவாரு? ஒருவருடைய அரசியல் வெளிப்பாடு என்ன என்பதை பார்த்துத்தான் ஒரு அரசியல் கட்சி முடிவெடுக்குமே தவிர கட்சியில 4 பேர் ஆசைப்படுறாங்கிறதுக்காக முடிவெடுக்க முடியுமா? முதல் சுற்று கருத்து அப்புறம் தெருவில் தான் நிற்கும். அதனால அப்படியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. எனவே நாங்கள் சொல்லுகிறோம், அந்த அணி அது முதல்ல ஒரு நீங்க மெகா அணி, வலுவான அணின்லாம் ரொம்ப பில்டப் போட்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு அணியா பார்க்கிறோம். மெகா அணிலாம் எங்க அணி தான், வலுவான அணி எங்க அணி தான். அந்த அந்த அணியினுடைய நிலைமை என்னங்கிறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2014 தேர்தல், மோடி பிரதமர் வேட்பாளர். தமிழ்நாடு மோடியை ஏற்றுக்கொண்டதா? இல்லை. அப்போ யாரை ஏற்றுக்கொண்டது? அதிமுக, வலுவான அதிமுகவை ஏற்றுக்கொண்டது. 2016 சட்டமன்ற தேர்தல், அதே மோடி தான் பாஜகவை வழிநடத்துகிறார். அந்த தேர்தலில் அந்த பாஜகவை, அந்த பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? இல்லை. அப்போது வலுவாக இருந்த அதிமுகவை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2019 தேர்தல், அதே மோடி மீண்டும் போட்டியிடுகிறார், அதே முகத்தை முன்னிறுத்தித்தான் பாஜக வந்தது. தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அப்போது களத்தில் எழுந்து வந்த திமுக அணியை முழுமையாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2021 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அதே மோடி தானே, அதே அமித்ஷா தானே, அதே சாணக்கியர்கள் தானே? நிராகரித்தது தமிழ்நாடு. 2024 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? 3வது முறை மோடியை முன்னிறுத்தி பாஜக களத்துக்கு வந்தது. 3வது முறையும் நிராகரித்தது தமிழ்நாடு. அந்த செல்லாத நோட்டை தூக்கிக்கிட்டு கூட்டத்தை போட்டு ஏற்கனவே செதஞ்சு பிதிஞ்சு போனவங்களெல்லாம் பிடிச்சு வச்சு பாமக அன்னைக்கு மாதிரி பாமக அன்னைக்கு இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா நாங்க சொல்லுவோம். அன்றைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா. அன்றைக்கு இருந்த பாமக நீங்க சொல்லுங்க. இல்ல. அன்றைக்கு இருந்த அதிமுக சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த எந்த கட்சியாவது அங்க இருக்கா கூட? அன்றைக்கு இருந்த டிடிவி தினகரனா? பாஜகவை எதிர்த்ததனால் ஆர்கே நகர்ல தனியாக நின்று 1,00,000 வாக்குகளை பெற்றார் டிடிவி தினகரன். தனியாக நின்று திமுகவே 3வது இடத்துக்கு தள்ளிட்டார் டிடிவி தினகரன். எதுக்கு? பாஜக எதிர்த்ததனால், பாஜக அவரை ஒடுக்கியதனால், அவர் பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசியதனால் தமிழ்நாடு அந்த தனி மனிதருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே தினகரன் பாஜகவை ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு போயிட்டா கொடுத்தாங்களா? கொடுப்பாங்களா? அப்ப அதே டிடிவி தினகரனா? அதே பாமகவா? அதே அதிமுகவா? அப்போ பாஜக ஏற்கனவே இங்க முடிஞ்சது, இங்க செல்லுபடியாகாத கட்சி. மோடி வந்தாலும் நிராகரிக்கிற ஒரு மண் தமிழ்நாடு. அப்படிப்பட்டவர்களோடு பலவீனமானவர்கள் இணைந்து மேடையை போட்டு காட்டியிருக்காங்க. கூட்டத்தில் ஆரவாரமும் இல்ல, ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒண்ணும் கிடையாது. நாங்க போட்டு திட்டமா செயல்படுத்தி மக்கள்கிட்ட சேர்ந்த விஷயத்தை எல்லாம் கூட 2 ரூபா கூட்டி போட்டு அறிவிச்சிட்டு இருக்காரு. நீ 1000 ரூபாய், நான் 2000 கொடுப்பேன். அடுத்த பெண்களுக்கு பஸ் விடுவியா, நான் ஆண்களுக்கு பஸ் விடுவேன். இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷமா விவாதங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்தந்த விவாதம் முடியும் போதே அந்த விவாதத்தோட நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஆனா ஒரு விவாதத்தை இன்னும் நினைவுல வச்சு நம்மெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, நம்ம பேசுறது மக்கள் எடுத்து கண்டென்ட் பண்றாங்க. நீங்க ரீல்ஸ் போட்டு ஹீரோ ஆயிட்டீங்க.
அது இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விவாதத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸோடு சேர்ந்து பதவியை அலங்கரித்தவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஒன்று கேட்டார். பக்கத்தில் பாலுட்ட கேளுங்க, சொல்லுவார் கரெக்டா. அவர் கேட்டார், காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே. ஆமாம், நாங்கள் ஈழத்தில் போய் தேர்தலில் நிற்க போகிறது இல்லையா, நாங்கள் இந்தியாவில நிற்கிறோம். ஈழ பிரச்சனையில் அந்த மக்களுக்கு தார்மீக ரீதியில் இங்கிருந்து போராடுகிறோம். இன்றும் அதில் உறுதியாக நிற்கிறோம், புலிகளோடு நிற்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தூக்கி பிடித்து தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸுக்கு அது அவங்க கருத்து, பிஜேபிக்கு அந்த கருத்து தான். அப்படி பார்த்தா நீங்கள் பிஜேபியோட இருக்க முடியாது. பிஜேபி என்ன விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கிற இயக்கமா? பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிற இயக்கமா? காங்கிரஸ் கருத்து இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே கருத்தா பிஜேபி தலைவர்களின் கருத்தும். இந்திய தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கட்சியோட தான் நாங்கள் அணி சேர முடியும். ஈழ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஈழத்தில் போய் அணி சேர முடியும்? இந்தியாவில் எங்களுக்கு பிஜேபியா காங்கிரஸா? யாரோட சேர்றது? காங்கிரஸ் ஒருபோதும் சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தாது. காங்கிரஸ் ஒருபோதும் ஆணவ கொலைகளை ஆதரிக்காது. காங்கிரஸ் ஒருபோதும் பாமக செய்கிறது போல சோசியல் இன்ஜினியரிங் செய்யாது. தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு நடத்தாது. 80 விழுக்காடா 20 விழுக்காடா போட்டு பார்த்துடலாமா வான் கூப்பிடாது. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. அப்போ நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை இங்கே தோழமை உணர்வோடு எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கிற இயக்கம் யாருன்னு பார்த்தா, நாங்கள் சந்திக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய, இந்தியாவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடன் வருகிற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அப்போ நாங்கள் அதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். தேர்தல் ரீதியில் பாமகவுடைய சேர முடியும்? பாமக ரெண்டாக உடைஞ்சு ஒரு பிரிவு எங்களோட சேர்றதுக்கு இன்னைக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதுதான் காலம் கொடுத்திருக்கிற விடை. எங்கள் தலைவர் சொல்வார், நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. எந்த மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் தலைவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியில் அன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கத்தை கட்டினாரோ, இன்றைக்கு அதே மருத்துவர் ஐயா அவர்களை சார்ந்தவர்கள்லாம் எங்களுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லும் நிலை வந்திருக்கிறது. நாங்கள் நாங்கள் பெரிய வளர்ந்துட்டோம், அவங்க உடஞ்சிட்டாங்கிற அந்த ஒரு பார்வையில் பார்க்கல. எங்கள் தலைவர் சொன்னார், அந்த கட்சி ஒருங்கிணையணும், சேரணும்னு தான் சொன்னார். தந்தையும் மகனும் தமக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து அந்த கட்சி ஒரு முழுமையான கட்சியாக வடிவம் பெறணும் என்று தான் எங்கள் தலைவர் சொன்னார். நாங்கள் உங்கள் பிளவில் மகிழ்ச்சி அடையவில்லை, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. அதில் பாலு ரொம்ப கேள்விகளை காரமாக கேட்டார். யார் பெரிய கட்சி? சவால் விடுகிறேன், நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். நீங்க போயிருங்களா? நாங்கள் இல்லை, நான். பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியலில் இருக்கணும். இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீங்க போக வேண்டியதில்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமக பெற்றது, 5 தொகுதிகளை வென்றது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை விசிக பெற்றது, 4 தொகுதிகளை வென்றது. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது, திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. பாமக 10 தொகுதிகளும் தோல்வி அடைந்தது, விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. யார் சார் பெரிய கட்சி? சரி, அவங்க 23ல போட்டியிட்டு 5ல் ஜெயிச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள். நாங்கள் 6ல் போட்டியிட்டு 4 ஜெயிச்சோம், 4 எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். நீங்க 5 எத்தனை பேர் நிற்கிறீங்க சொல்லுங்க?
நீங்க 5 எம்எல்ஏ எத்தனை பேரா நிக்கிறீங்க? அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர். சட்டமன்றத்தில் பார்க்கவே நமக்கே வந்து வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படி ஒற்றுமையா நுழைந்தார்களோ அதே வடிவத்தோட இருக்கணும்ல. நாங்கள் நிற்கிறோம், எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். ஏன் எங்களுக்கு வந்து இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்கள் தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா எந்த கூட்டணியில் இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவுல அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்போ உறுதிப்படுத்தினீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு இந்த பேரம்லாம் பேச தெரியாது. அது எங்கள் அரசியல் அல்ல. அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே. மையமா உட்காந்துக்கிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமே. பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, முடிஞ்ச திமுக டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இந்த அரசியல் தான் அரசியல்னா எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமான இடத்தை வாங்குவார். அதல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன், இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம், ஆட்சியில பங்கு தர்றேன்னு ஒருத்தர் முதல் மேடையிலே அழைச்சார். யாரு? விஜய். அழைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. அது எங்க முழக்கம்? இன்னும் சொல்ல போனா விசிகாவின் முழக்கம். போனோமா? அப்போ விஜய்கிட்ட போனா 50 இடம் கூட தருவாருங்க, ஆட்சியிலேயே பங்குங்கிறாரு. இப்ப அதிக இடத்தில் போட்டியிட்டால் நான் விலகிக் கொள்கிறேன்னு பாவல் சொன்னாரா? விஜயோட நாங்க போனா 50 இடம் கூட வாங்கலாம். ஏன் பிஜேபியோட போனா நீங்க 10 இடம் வாங்கின மாதிரி நாங்களும் 10 இடம் வாங்க முடியாதா? பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன தேவை? பிஜேபிக்கு என்ன தேவை? இன்னைக்கு எம்பிக்கள் தான் தேவை. ஏன்? அவங்கள்ட்ட பெரும்பான்மை இல்லை. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் வச்சு எத்தனை நாளைக்கு நம்பி வண்டி ஓட்ட முடியும்? அப்போ யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பிஜேபி முனைகிறது. சூர்யாவை சொல்லுங்க, விசிக்கு ஆதரவு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாரா? என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? விசிக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி. இன்றைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இல்ல விசிக எங்களுக்கு கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருமா பிஜேபி? வாங்க வாங்க ஒன்றிய அமைச்சர் ஆக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது பிஜேபி. அழைக்கிறது அது எப்படி அழைக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம், இந்த பதவி, கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியம். உங்களுக்கு பர்சனலா ஒரு சவால் சொன்னாரு, பாதிலையும் பாதி அதை விட கம்மியா வாங்கிட்டா ஷானவாஸ் எம்எல்ஏவாவது போட்டியிடாம இருப்பாரா? அந்த சவால் விடுறேன்னு சொன்னாரு. அதான் நாங்க சொல்றேங்க, இந்த இடத்தை வச்சே நாங்க முடிவு பண்றது இல்லையா எங்க அரசியல. இடம் நிறைய வாங்க மாட்டீங்க, இப்பயே சொல்லிட்டீங்க. எங்களுடைய இடத்தை நாங்கள் வாங்குவோம், வாங்குற இடத்தில் வெற்றி பெறுவோம், அதுதான் முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இடங்கள் எத்தனை வாங்குகிறோம் என்பது முக்கியம் இல்ல, அந்த இடத்தை யாரிடம் வாங்குகிறோம் என்பது முக்கியம். அந்த இடத்தில் எத்தனை வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியம். அதான் நான் எங்களுடைய ரேட்டிங்கை சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இன்னொன்று, பாமக பாஜக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு உறுதியாக சொல்லிட்டோன்னு சொல்லிட்டீங்க. ராமதாஸ் ஐயா வந்தால் இடம்பெறுவீங்களா மாட்டீங்களா? நாங்கள் பாமகவை ஐயா ராமதாஸ் பாமக, அன்புமணி ராமதாஸ் பாமக நாங்கள் பிரித்து பார்க்கல. அது கொள்கை ரீதியில் பிளவுபடலை. அவங்க குடும்ப ரீதியில் பிளவுபட்டிருக்கிறாங்க. கொள்கை ரீதியில் பிளவு ஏற்பட்டால்தான் இவர் வைக்கிற கொள்கை தவறு, இவர் வைக்கிற கொள்கை நமக்கு உடன்பாடாக இருக்குது, என்னால் இவ கூட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஆனால் கொள்கை ரீதியிலே பிளவுபட்டிருக்கு. என்ன கொள்கை ரீதியில் பிளவு அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கு? ஒரு பிளவும் இல்லை. அவங்களுக்குள்ளே ஏதோ பஞ்சாயத்து, அதை கூட அவங்க சரி பண்ணி சேர்ந்துடணும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் கூட சேர்ந்துடணும்னு சொல்லல, அவங்க சேர்ந்துடணும்னு சொல்கிறோம். எங்களுடைய நல்லெண்ணத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கமே தவிர எங்களுடைய காழ்ப்பையோ வன்மத்தையோ நாங்கள் வெளிப்படுத்தலை. எனவே 2026 தேர்தல் என்பது அது திமுக அணிக்கு வெற்றி தரக்கூடிய தேர்தலாக அமையும். மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக கூட்டணி இன்னைக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறது. அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அவங்க பிராமிஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி. இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட அவ்வளவு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற முதலமைச்சர்.
நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மோடி வந்துட்டு போறாரா? ஏதாவது ப்ராமிஸ் பண்ணாரா? முதல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் வரமாட்டார். தேர்தல் வந்துட்டா அடிக்கடி வருவார். சரி, வந்து கோவைக்கு மெட்ரோ கேட்டிங்களா, இந்த அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாரா? மதுரைக்கு கேட்டிங்களா, இந்த அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாரா? ஏதாவது அறிவிச்சாரா? எந்த அறிவிப்பும் இல்லாமல் வெற்று முழக்கத்தை மட்டும் முன்வைக்கக்கூடிய ஒரு அணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பாங்களா? சும்மாவே ஏற்க மாட்டாங்க பிஜேபியை. இதுல இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்ங்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுக அணியை வெற்றி பெற வைப்பார்கள். திமுக தலைமையிலான ஆட்சி அமையும். ஓகே, நன்றி.